ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில நீங்க எந்திரிக்கும் போது 2026 கிடையாது, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி, thousands of yearsக்கு முன்னாடி ஒரு ஆதிவாசியா எந்திரிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற இதே அளவு எவல்யூஷன் வர்றதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமா கண்டிப்பா இன்வென்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, வீடு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கரண்ட் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்களா இருந்தா எந்த ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா இன்வென்ட் பண்ணுவேன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு 9 இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. நம்பர் 1, ரொம்ப பேசிக், ஃபயர். ஆக்சுவலி ஃபயரை ஹியூமன்ஸ் தான் இன்வென்ட் பண்ணணும்ட்டு ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. ஃபயர் எப்பவுமே இந்த உலகத்துல இருந்திருக்கு. ஹியூமன்ஸ் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்டு ஃபயரை வேணா ஹியூமன்ஸ் இன்வென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா லைட்னிங், வால்கனோஸ், ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர்ஸ் எப்பவுமே இருந்திருக்கு. பட் ஒரு பெரிய எவல்யூஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஹியூமன்ஸ் அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் ஜஸ்ட் ஒரு அனிமல்ஸ் தான். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை சர்வை பண்ண முடியாது, ஃபுட்டை ராவா தான் சாப்பிடணும். வைல்ட் அனிமல்ஸ் ஹியூமன்ஸுக்கு எப்பயுமே ஒரு பெரிய த்ரெட்டா இருந்திருக்கு. பட் ஆனா ஃபயரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபுட்டை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு பெரிய லெவல்ல எல்லாம் யோசிக்க வேண்டாம். யோசிச்சு பாருங்க, ராவா ஒரு மீட்டை சாப்பிடுறாங்க, ஏதோ ஒரு இதுல சின்னதா உங்களுக்கு ஒரு பல்லு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கியூர் பண்ணவே முடியாது, ஒழுங்கா சாப்பிட முடியாது. இதாலேயே அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 20 வருஷம் குறையறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. வேறஸ் ஒரு குக்டு ஃபுட்டை சாப்பிடும்போது பல்லு இன்னும் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 10 to 20 வருஷம் எக்ஸ்ட்ராவா வாழலாம். ஒரு சின்ன பல்லு உடையறதுல மனுஷனுக்கு 20 வருஷம் காலி ஆயிருமான்னா அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. நம்ம அதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். சமைச்சு சாப்பிடறதுக்காக ஃபயர் ஒரு பக்கம் யூஸ் ஆயிட்டு இருந்தாலும், முக்கியமான விஷயம் குளிர் தாங்கிறதுக்கு ஃபயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹியூமன்ஸ் ஓரளவுக்கு ஃபயரை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் அதெல்லாம் வருது. அதை வச்சுதான் இண்டஸ்ட்ரியலைசேஷனே டெவலப் ஆகுது. கரண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஃபயர் தான். அன்னைக்கு இருந்த பாட்ரி, வெப்பன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே அடிப்படையா நெருப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஸோ ஹியூமன் ஹிஸ்டரியில ரொம்ப அடிப்படையான ஒரு பெரிய இன்வென்ஷன் கண்ட்ரோலிங் த ஃபயர். நம்பர் 2, அக்ரிகல்ச்சர். இது எனக்கு பர்சனலி ரொம்ப கான்ஃபிளிக்டான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சது ஹியூமனுக்கு நிஜமானவே ஒரு பெரிய எவல்யூஷனா இல்ல அது நம்ம ஒரு ட்ராப் பாக்கி ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் எந்த நிலமும் இதுதான் என் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி கொண்டாடிக்கிட்டதே கிடையாது. சாப்பாடும் தண்ணியும் எங்கெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி நம்ம டிராவல் ஆகிட்டே இருப்போம். அதாவது ஹண்டர்ஸ் கேதரர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் சடனா ஒரு காலத்துல நாமளே நம்ம ஃபுட்டை உருவாக்கிக்க முடியும்னு இன்வென்ட் பண்றாங்க. அதுக்காக சில நிலத்தை யூஸ் பண்றாங்க, நிறைய காட்டை அழிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி விவசாயத்தை அழிச்சிட்டு அங்க ஒரு ஃபேக்டரி கட்டினா அதை கார்பரேட் கிரிமினல்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் காட்டை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கிரிமினல் தனமான ஒரு விஷயம். ஒன்ஸ் இந்த விவசாயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டா மக்கள் மூவ் ஆகுறதே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அண்ட் இது ஏன் நிலம், இது எங்க நிலம், இந்த குரூப்போட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சாங்க. சோ மனுஷனோட முக்கியமான தேவை உணவு. அது அவனே உருவாக்கிக்க முடியும்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் போய் வேட்டையாடணும் அப்படிங்கிற அவசியம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் பேர் சோல்ஜர்ஸ் ஆனாங்க, கொஞ்சம் பேர் சாமியார் ஆனாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற பிரிவா பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேல கீழெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கானுங்க. ஏன் கவர்மெண்ட் அமையிறது, ராஜாங்கம் அமையிறது, இது எல்லாத்துக்குமே அடிப்படை அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சதுனாலதான். நம்பர் 3, இதை நம்ம டெய்லி பாக்குறோம், டெய்லி யூஸ் பண்றோம், ஆனா அவ்வளவா அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் போயிடுறோம். ஆக்சுவலி நிறைய இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் நம்ம அப்படிதான் பண்றோம். பட் ஆனா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான இன்வென்ஷன், த வீல், சக்கரம். ஒரு சிம்பிள் இன்வென்ஷன் இந்த வேர்ல்டு மூவ் ஆகுற ஒரு ஸ்ட்ரக்சரே டோட்டலா மாத்தி விட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி மக்களா இருக்கட்டும், இல்ல பெரிய ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளவு ஈஸியெல்லாம் மூவ் பண்ணவே முடியாது. நிறைய அடிமைகள், விலங்குகளை வச்சுதான் நம்ம எதுவும் மூவ் பண்ணவே முடியும். வீல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, காரு, பைக்கு, ஏரோப்ளேன் பயங்கரமா டெவலப் ஆகி இன்னைக்கு மதுரை முக்கில் உட்காந்துருக்க ஒருத்தனுக்கு நினைச்சா பாதாம் அல்வா சாப்பிட முடியும். யூகேல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துறவங்களுக்கு இட்லி சாம்பார் சாப்பிட முடியும். நம்பர் 4, ரைட்டிங். எழுதுறதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் ஓரளவுக்கு அப்ப இருந்த லாங்குவேஜை மக்கள் அவங்க தலையில, அவங்க பிரெயின்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை யோசிச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா பேப்பர், இங்க், பென் எல்லாம் இன்வென்ட் ஆகி ரைட்டிங் ஃபார்ம் இன்வென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்டர்னல் மெமரி அப்படிங்கிற கான்செப்டே உருவாகுது. அதாவது எல்லாமே நம்ம தலைக்குள்ள வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு இடத்துல நம்ம நோட் பண்ணி வைக்கலாம். ஒரு ஃபுட் ரெசிபில இருந்து, ட்ரேட் டீல இருந்து, ஒரு ஹிஸ்டரியை டாக்குமெண்ட் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ரைட்டிங் தான் இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. ஹியூமன் எவல்யூஷன்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வென்ஷனா இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டிங், லா, ரிலீஜியன், லிட்ரேச்சர், இப்படி எல்லாமே ரைட்டிங்ல இருந்து உருவானதுதான். ரைட்டிங் இல்ல, நம்மளால எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்னா இதெல்லாம் இவ்வளவு பெருசா எவால்வ் ஆயிருக்கவே இருக்குது. நம்பர் 5,
என்னதான் ரைட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷனா இருந்தாலும் அது ரொம்ப ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட தான் இருந்துச்சு. அதனாலேயே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு கிரியேட் ஆச்சு. ஒரு புக்கை போய் நம்ம வாங்கி படிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தனுக்கு தோணுன ஐடியா இன்னொருத்தனுக்கு போய் சேரணும்னா அதை காப்பி பண்ணணும்னா யாராவது உட்கார்ந்து இந்த என்டையர் புக்கை திருப்பி எழுதணும். அப்படி எழுதினாதான் ஒரு காப்பி கிடைக்கும். அதனால 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷனா இருக்கிறது பிரிண்டிங் பிரஸ். இந்த பிரிண்ட் மீடியம், பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாலேஜ் தாறுமாறா எக்ஸ்ட்ரீமா ஈஸியா என்டையர் மக்களுக்கு போய் டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதும் இன்ஸ்டால ஸ்டோரி போடுற வரைக்கும் வந்து நிக்குது. பிரிண்ட் மீடியம் இருந்தனாலதான் ஐடியாஸ் பயங்கர ஃபாஸ்டா ஷேர் ஆச்சு. வேர்ல்டு இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. நம்பர் 6, இது வரைக்கும் எவ்வளவோ இன்வென்ஷன் ஆயிருக்குது. பிரிண்டிங் பிரஷை தவிர எல்லா இடத்துலயும் ஹியூமன் இன்வால்மெண்ட் தான் நிறைய இருக்கு. ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸும் நிறைய தேவைப்படுது. ஈவன் பிரிண்டிங் பிரஸ்லயுமே நிறைய ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஆட்டோமேட்டடா கிட்டத்தட்ட எதுவுமே நடக்கல. பெரிய ஹியூமன் எஃபர்ட் இல்லாம ஒரு இடத்துல மூவ் பண்ண முடியாது. பட் ஆனா ஒரு இன்வென்ஷன் எல்லாத்தையும் மாத்துச்சு, ஸ்டீம் இன்ஜின். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திங்ஸை மூவ் பண்ணணும்னா ஹியூமன்ஸ் தான் மூவ் பண்ணணும், இல்லாட்டி அனிமல்ஸை வச்சு மூவ் பண்ணணும். பட் ஆனா ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டயர்ட் ஆவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் மூவ் பண்ண முடியாது. பட் ஆனா ஸ்டீம் இன்ஜின் ஒரு இன்வென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப ஃபாஸ்டா திங்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி கப்பல்ல மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஹார்பர்ல இருந்து அகைன் ஊருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பெரிய ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸ்டீம் இன்ஜின் இன்வென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிளோத்ஸ், டூல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ட்ரி வைட், வேர்ல்டு வைட் ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த சுழற்சி கிட்டத்தட்ட ஃபேக்டரிஸை 24/7 ஆன்லயே இருக்க வச்சுது. அதுக்கு முன்னாடி மக்கள் பொழுது விடிஞ்சா அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க, பொழுது சாஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க. பட் ஆனா 24/7 ஃபேக்டரிஸ் ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் இந்த ஷிஃப்ட் பேசிஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஆக்சுவலி பெரிய லாஸ் எல்லாம் கொண்டு வந்துதான் ஷிஃப்ட் பேசிஸ் வந்துச்சு. பட் ஆனா எப்ப வேணா யார் வேணா ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டீம் இன்ஜினுக்கு அப்புறம் தான் வருது. ஆக்சுவலி நான் பேச டே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் மாதிரி தெரியலடா, என் குடியை கெடுக்கிறதுக்குனே மக்கள் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்ததெல்லாம் கெடுத்து விட்டு தேவையில்லாம போய் வேலை பார்த்துட்டே இருக்கிறதுக்காக இன்வென்ட் பண்ண மாதிரியே இருக்குடான்னு சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஆனாலும் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் தான் மெயின் தலையே வெளியே வர்றாரு, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உலகம் எப்படி மாறுச்சுன்னு நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல தேவையில்ல. லைட், ஃபேன், மொபைல் சார்ஜிங், ஏசி, வைஃபை எல்லாமே இந்த எலக்ட்ரிசிட்டியில தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. மாடர்ன் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்காது. எமர்ஜென்சி கேசஸ்ல வர்றவங்களாம் நம்ம உயிர் காப்பாத்திருக்க முடியாது. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. ஹியூமன்ஸ் ஒரு 80-90 வருஷம் வரைக்கும் வாழணும் அப்படின்னா இல்ல தேவையில்ல ஒரு 30-40 வயசுல நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அகைன் அந்த ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜுக்கே போயிடலாம். நம்பர் 8, இதுவும் அகைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு இன்வென்ஷன், வேக்சின்ஸ், தடுப்பூசி. கான்ஸ்பைரசியா நிறைய பேசலாம், தடுப்பூசியால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லலாம். பட் ஆனா எந்த ஹிஸ்டரி வேணா எடுத்து பாருங்க, எந்த டேட்டா வேணா எடுத்து பாருங்க, தடுப்பூசி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஹியூமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 40-50 தான் இருந்திருக்கும். மக்கள் அடிக்கடி அப்பப்போ கொத்தா செத்து போயிட்டே தான் இருந்திருப்பாங்க. நிறைய குழந்தைங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் இயரே சர்வைவ் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்பர் 9, இது வரைக்கும் இருக்கிறதே பயங்கரமான ஒரு எவல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது டோட்டலா உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு இன்வென்ஷன் வந்துச்சு. அதுதான் இன்டர்நெட். கிட்டத்தட்ட உலகத்தை ரொம்ப சுருக்கிருச்சு, உலகத்தை நம்ம கையிலேயே கொண்டு வந்துருச்சு. அண்ட் அது இப்போ பயங்கரமா இன்னும் எவால்வ் ஆகி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்குது. லக் இருந்தா இது இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் 9 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ இப்போ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.